பாருங்க, a lens of large focal length, large aperture is best suited as an objective of an astronomical telescope. என்ன ரீசன் சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு ஒரு 4 ரீசன் சொல்லியிருக்காங்க. சொல்லிட்டு ஒன்னு லார்ஜ் அபர்ச்சர் கான்ட்ரிபியூட்ஸ் டு தி குவாலிட்டி அண்ட் விசிபிலிட்டி ஆஃப் தி இமேஜ் சொல்றாங்க. லார்ஜ் ஏரியா பெட்டரா லைட் கேதரிங் நடக்குங்கறாங்க. லார்ஜ் அபர்ச்சர் ப்ரொவைட் பெட்டர் ரெசல்யூஷன்ங்கறாங்க. இதெல்லாம் உண்மைங்களா இதெல்லாம்? lens of large focal length and large aperture. லார்ஜ் அபர்ச்சர்னா டயாமீட்டர் பெருசா இருக்குது சொல்றாங்க. அபர்ச்சர்ங்கிறது அந்த லென்ஸ் தான் சொல்றாங்க. லார்ஜ் அபர்ச்சர்னா ஹியூஜ் பெரிய டயாமீட்டர். அதே மாதிரி லார்ஜ் ஃபோக்கல் லென்த்ங்கறாங்க. இது ஆப்ஜெக்டிவ் அஸ்ட்ரானாமிக்கல் டெலிஸ்கோப் பரிசை பார்த்தோம் இல்லைங்களா? இது மைக்ரோஸ்கோப் கேட்கல. முதல்ல क्वेश्चनல என்னன்னு தெளிவா பார்க்கணும். இது டெலிஸ்கோப் கொடுத்திருக்காங்க. டெலிஸ்கோப்லயுமே ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் பத்தி தான் பேசுறாங்க இப்போ. சோ அஸ்ட்ரானாமிக்கல் லாஸ்ட் கிளாஸ் இப்போ கூட பார்த்தோமே. லைட் கேதரிங் பவர் அண்ட் ரிசால்விங் பவர்னு சொன்னோம். சோ ரெண்டுக்குமே எனக்கு என்ன சொன்னேன் நானு? டயாமீட்டர் ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். அப்படித்தானே இருந்தது இதுல. திரி கடைசியா எத்தனை படிச்சேன் இங்க பாருங்க. So the main consideration with astronomical வந்து light gathering and resolving power. So பாருங்க large diameter இருக்கணும். Resolving power என்னன்னா diameter. Okay, depends on the diameter. Large diameter இருக்குதுங்களா? அதை தான் பேசியிருக்காங்க. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க? இது எல்லாமே 4 இருக்கணுமா இல்ல இது ஏதாவது ஒண்ணு மட்டும் இருந்தா போதுமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. சார் சொல்லுங்க தம்பி. சார் எல்லாமே கரெக்ட் தானே சார்? எல்லாமே கரெக்ட் தானா? எஸ் சார், ஆல் ஆஃப் தி அபவ். ஆல் ஆஃப் தி அபவ். So all of the above. ஆல் ஆஃப் தி அபவ். ஒருவேளை சைடுல கூகுள் அடிச்சு செக் பண்றீங்களா என்னமோ? சார் சார் அதுல ரெண்டுன்னா எப்படி இருந்தாலும் வரும் சார் கன்ஃபார்ம். எது எது வரும்? இது ஷூர் கேட்டுங்களா? லார்ஜ் ஏரியா ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ் என்ஷூர்ஸ் பெட்டர் லைட் கேதரிங் பவர் அப்படிங்கிறது கண்டிப்பா வரும் கேட்டுங்களா? ரைட். எஸ் சார். அதுக்கப்புறம் நான் முதல்ல சொன்னேன் ரிசால்விங் பவர் வேணும்னா அத ரெசல்யூஷன் கேட்டுங்களா? பெட்டர் ரெசல்யூஷன் இதுவும் வரணும். அப்ப இது ரெண்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இது வந்து கொஞ்சம் இதனோட குவாலிட்டி விசிபிலிட்டி நான் முதல்ல சொன்னேன் பெயிண்டர் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே சரி பண்ணணும்னு சொன்னேன் கேட்டுங்களா? பெயிண்ட் ஆகிற ஆப்ஜெக்ட் கூட கிளியரா பண்ணி கொடுக்குன்னு சொன்னோம். ரைட். அப்படி பார்க்கல கண்டிப்பா எல்லாமே வந்துதான் கேட்கலாம். அப்ப ஆல் ஆஃப் தி அபவ். சார் என்ன கேக்குறாங்க क्वेश्चनல? lenses கிடைக்கிற டிஸ்டன்ஸ் கேக்குறாங்க. ஆமா. சப்போ இந்த படத்தை கொண்டு வந்து போடலாமா? இருங்க இந்த படத்தை எடுத்து வரணும்னு பாப்போம். டெலிஸ்கோப் வச்சிருந்தோமா? இது வந்து இப்ப எடுத்துட்டு வரணும். ஓகே. சோ இந்த டெலிஸ்கோப் இப்படி இருக்கு. அவங்க என்ன கேக்குறாங்க? இந்த ரெண்டு லென்ஸுக்கு இடையில என்ன டிஸ்டன்ஸ்னு சொல்லி கேக்குறாங்க. கேக்குறாங்களா? The lenses must be separated by distance னு சொல்லி கேக்குறாங்க. இது எவ்வளவு தூரம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதுல அவங்க முதல்ல சொல்றாங்க astronomical telescope has objective and eyepiece of focal length அப்படிங்கிறாங்க. சரியா? அப்ப நாம என்ன பண்ணுவோம் பாருங்க, இந்த படத்து பிரகாரம் பார்த்தோம்னா f0 வேல்யூ எவ்வளவு? 40 கேட்டுங்களா? அதானே? ஆப்ஜெக்டிவ் பாருங்க, டெலிஸ்கோப் கேஸ் ஆப்ஜெக்டிவ் அண்ட் ஐபீஸ் ஆஃப் ஃபோக்கல் லென்த் 40 சென்டிமீட்டர் ஆமா, ஐபீஸ்க்கு 4 சென்டிமீட்டர் ஆமா. புரியுதுங்களா? அப்ப இது வந்து இது 4 சென்டிமீட்டர். அப்போ இதுதான் நான் வச்சோம். அவங்க என்ன கேக்குறாங்க? The lenses must be separated ங்கறாங்க.
அப்ப நாம என்ன பண்ணிருப்போம்னு கேட்டீங்கன்னா இது 44 கூட்டினா 44 நினைச்சிருப்போம் நம்ம சரிதானா? ஆனா இங்க ஆப்ஷன்ல 44 காணும். நாம டெலஸ்கோப் பத்தி படிக்கல நம்ம என்சிஆர்டி புக்ல இப்படித்தான் பிக்சர் கொடுத்துருக்கு F0 FE அப்புறம் இது டியூப் லென்த்னு கூட போட்டாங்க. டியூப் லென்த் வேணும்னா F0 + FE 2 போட்டீங்கன்னா அதான் டியூப் லென்த்னு எழுதணும் கேட்டுங்களா? இது வேற ஒன்று சொல்லியிருந்தாங்க டியூப் லென்த்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து டெலஸ்கோப்போட டியூப் லென்த் ரைட். அப்ப நான் அதே மாதிரி வந்து இது வந்து 40 இது 4 அப்ப ரெண்டுக்கு இடையில 44 தானே இருக்கணும் கரெக்டுங்களா? அப்படி போட முடியாதுங்க. ஏன்னா முதல்ல நம்ம கேஸ் வந்து நீங்க என்ன ஒரு ஐடியல் கேஸுக்கு போட்டு வச்சிருக்கிறோம் இந்த படத்தை. நான் போட்டு வைக்கல என்சிஆர்டி புக்லயே அப்படிதான் கொடுத்துருக்காங்க. எப்படி நேரா வந்து இந்த ஆப்ஜெக்டுடைய இமேஜ் கரெக்டா வந்து ஐபீஸ் உடைய ஃபோக்கல் பாயிண்ட்ல விழுகிற மாதிரி போட்டிருக்காங்க ரைட். பட் அப்படி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. முதல்ல அந்த இமேஜ் அங்க விழுந்துதான்னு எனக்கு தெரியணும். அந்த 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 ஃபோக்கல் லென்த்லயே விழுந்திருக்குதான்னு தெரியணும். அப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் லென்ஸ் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கரெக்டுங்களா அந்த இமேஜுடைய லொகேஷன் வந்து கரெக்டா இந்த 40 இருக்கான்னு செக் பண்ணணும் முதல்ல. அப்போ முதல்ல அதனுடைய மிரர்ங்கிற லென்ஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுங்க பாப்போம். 1/f = 1/v - 1/u. 1/f. நான் இப்ப என்னன்னா இது முதல்ல இது ஆப்ஜெக்டிவ் தான் இருக்கு. இதுக்கு தான் எழுதுறேன். இவங்க இமேஜ் சொல்றாங்க சொல்றாங்க பாருங்க டு வி அண்ட் 20 சென்டிமீட்டர் அவே ஃப்ரம் த ஆப்ஜெக்ட். அப்ப என்ன பாருங்க இங்க இருந்து ஏதோ ஒரு இமேஜ் இருக்கு இங்க. ஓகே அது படம் ரொம்ப பெருசா போயிடுச்சு. இங்க தள்ளி மேபி ஒரு இங்க கூட இருக்கலாம் அந்த இமேஜ். இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து ரேஸ் வந்திருக்கு பாருங்க. இப்படி ஒரு ரேஸ் போயிருக்குது. இன்னொரு ரேஸ் நான் இங்கிருந்து இப்படி நேரம் இப்படி எடுத்து விட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கிருந்து அந்த ஆப்ஜெக்ட் வந்து 20 சென்டிமீட்டர்ல இருக்கு. இந்த நேரம் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு கரெக்டுங்களா? 20ங்கிற 200 சென்டிமீட்டர்ல இருக்கு. சரி இப்போ லென்ஸோட ஈக்குவேஷனை 1/f0 = 1/v0 - 1/u0. u0. ஓகே இப்போ 1/f0 சொல்லிட்டாங்க. என்னது ஆப்ஜெக்டிவ் உடைய லென்ஸ் உடைய ஃபோக்கல் பாயிண்ட் 40 சென்டிமீட்டர் 1/v0 - 1/u0 எவ்வளவு 200 கரெக்டுங்களா? சரி இது சால்வ் பண்ணீங்கன்னா v0 வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லுங்க பாப்போம். v0 அதாவது இந்த ஆப்ஜெக்டிவ்ல இருந்து லென்ஸ் மூலமா கிடைச்ச இமேஜ் உடைய லொகேஷன் v0ங்கிறது இமேஜ் உடைய லொகேஷன். இமேஜ் டிஸ்டன்ஸ் இல்லையா? u0 ஒரு சைன் கன்வென்ஷன் போடணும், அதை மறந்துடாதீங்க. முன்னாடி இருக்கு இல்லையா, அதனால சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணணும்ல. இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு ஆன்சர் முன்னப்பண்ண வரும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா மைனஸ் போட்டு பிளஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் இருந்தாலும் நீங்க இங்க இப்பயே போட்டுங்க சைன் கன்வென்ஷன். ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் போட்டு தொலாவிட்டு இருக்கிறது. 3/100 வந்து தம்பி சைன் கன்வென்ஷன் யூஸ் பண்ணீங்களா? சைன் கன்வென்ஷன் இது எப்படி இருக்கும்? இது எனக்கு 1/40 - 1/200 = 1/v0 இருக்கும். எவ்வளவு வந்தது வேல்யூ? சொல்லுங்க. 50 வந்துரும் கேட்டுங்களா? அப்ப பாருங்க இமேஜ் எங்க விழுந்திருக்குது 50 சென்டிமீட்டர்ல விழுந்திருக்குது. ஸோ 40ல உழுகுல. புரியுதுங்களா? எங்க விழுந்திருக்கு? லென்ஸ் இப்படி இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுல வந்தது ரே வந்து ஒரு ரே இங்க இப்படி வந்திருக்குது, ஒரு ரே நான் இப்படி பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே இது நேரம் என்னுடைய சென்டர் வழியே பாஸ் ஆயிருக்கணும். இது இப்படி வச்சுக்கோங்க. ஓகே
ரைட். அப்ப இப்படி போயிட்டு இப்படி ஆயிட்டுன்னு சொன்னீங்கன்னா இந்த நேர் தான் எனக்கு இந்த இமேஜ் கிடைச்சு கேட்டுங்களா? சரியா? ஆனா ஃபோக்கல் பாயிண்ட் அதுக்கு முன்னாடி எங்கே இருந்திருக்கு? ஃபோக்கல் பாயிண்ட் பாருங்க எனக்கு எங்க வந்திருக்கும்? 40ல இருந்து கேட்டுங்களா? எங்க இருந்து எனக்கு 40 சென்டிமீட்டர்ல இருக்கு. ஆனா இமேஜ் எனக்கு அது தள்ளி தான் விழுந்திருக்கு கேட்டுங்களா? ஒரு 10 சென்டிமீட்டர் எவ்வளவு 40னா எனக்கு 10 சென்டிமீட்டர் தள்ளி விழுந்திருக்கு. 50ல விழுந்திருக்கு எனக்கு. இந்த நேரம் தான் எனக்கு என்ன இருக்குது? இமேஜ் இருக்கு. இந்த இடத்துல இருக்கு இமேஜ். சரி. நான் என்ன பண்ணுவேன்? இந்த டெலஸ்கோப் அந்த இது ஐப் சஜஸ்ட் பண்ணி இந்த இமேஜ் இப்ப நேரா எங்க விழுந்திருக்க மாதிரி பண்ணுவேன். அது கண்டிப்பா ஃபோக்கல் பாயிண்ட்ல இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுவேன் இதைய. அப்ப இங்கிருந்து எடுத்தீங்கன்னா எனக்கு இது எவ்வளவு தான் இருக்கும்? இது மாற போறது இல்ல. இது 4 சென்டிமீட்டரா தான் இருக்கும். புரியுதுங்களா? இது எனக்கு எவ்வளவு தான் இருக்கும்? 4 சென்டிமீட்டர். ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து கேப்சர் பண்ண இமேஜ் ஐபீஸ் உடைய ஃபோக்கல் லென்த்ல விழுகிற மாதிரி பண்ணணும். அதுதான் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ரைட். அப்ப நேரா இது மேல விழுகும். அப்ப டோட்டல் வந்து லென்த் எனக்கு என்ன ஆயிருன்னு கேட்டீங்கன்னா இந்த நேர் இது 50 பிளஸ் ஒரு 4. அப்ப டோட்டல் லென்த் எனக்கு என்னவா இருக்கும் இது? இந்த டிஸ்டன்ஸ் ரெண்டுக்கு இடையில 54ன்னு இருக்கும். அப்ப 54 சென்டிமீட்டர் தான் எனக்கு ரைட்டான ஆன்சர். புரியுதுங்களா? நல்லா திரும்பவும் சொல்றேன். நம்ம போட்டது ஐடியல் கேஸ் போட்டு வச்சிருக்கிறோம். ஐடியல் கேஸ் எப்படி போட்டு வச்சுட்டேன் நானு? புக்ல எப்படி கொடுத்திருக்காங்க? அந்த லென்ஸ் அந்த இமேஜ் கேப்சர் பண்ணி கரெக்ட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த லென்ஸுடைய ஃபோக்கல் பாயிண்ட்லயும் இருக்கு. இந்த லென்ஸுடைய ஃபோக்கல் பாயிண்ட்லயும் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டேன். புரியுதுங்களா? பட் உண்மையில அப்படி இருக்குதுன்னா அப்படி இல்ல. பாருங்க ஃபோக்கல் பாயிண்ட் எனக்கு 40 இருக்கு. ஆனா இமேஜ் விழுந்தது ஃபோக்கல் விழுகல. ஃபர்ஸ்ட் லென்ஸுடைய செகண்ட் ஃபோக்கல் பாயிண்ட்ல விழுகாம அதை தள்ளி விழுந்துருச்சு. பாருங்க நேரா இங்க விழுந்துருச்சு எனக்கு. ஆனா உண்மையிலேயே ஃபோக்கல் பாயிண்ட் இங்க இருக்குது. எது? F0. F0ங்கிறது இவ்வளவுதான் எனக்கு F0. ஆனா எனக்கு டிஸ்டன்ஸ் பாருங்க இது வந்து எனக்கு என்ன ஆயிருது? V0 எனக்கு இங்க இருக்கு. ஓகே. அப்ப இந்த 10 சென்டிமீட்டர் கொஞ்சம் தள்ளி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். அது போக என்னது? விலகிற இமேஜ் எங்க விழுகணும் எப்பவுமே? இந்த ஐபீஸ் உடைய ஃபோக்கல் லென்த்ல பாயிண்ட்ல விழுகணும். ஓகே. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்கல. அப்ப இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளவுடான்னு பார்த்தா 4 சென்டிமீட்டர் இருக்குது. புரியுதுங்களா? ஃபோக்கல் லென்த். ரைட். அப்போ 50 + 4 54 சென்டிமீட்டர். சரிதானுங்களா?